அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது அசுரர்களினுடைய குருவாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் சுக்கிரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரன் பெயர்ச்சியால் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 25 முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சுக்கிரன் பெயர்ச்சியால் ஆகஸ்ட் 25 முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக அமையப்பெற போகிறது, அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் சுக்கிர பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சுக்கிரன் 30 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர். இந்த சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாகவும் விளங்குகிறார். இந்த சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாகவும் இருக்கார். தற்போது சுக்கிரன் சிம்ம ராசியில் பயணித்து வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் சுக்கிரன் ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதன் ராசியான கன்னி ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. கன்னி ராசியில் சுக்கிரன் நுழைகிறதுனால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவே இருக்கப்பெற போகிறது. அதிலும் குறிப்பாக நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்பட போகிறது. நிதி நிலையில் பார்க்கும் பொழுது பொருளாதார உயர்வு காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். தற்போது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நுழையிறதுனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசி அப்படின்னு சொன்னால் ரிஷப ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை தொடர்பான ஒரு நல்ல செய்திகளை பெறப்போகிறாங்க. குழந்தை மூலமாக பெருமைகளும் அந்தஸ்தும் கௌரவமும் இவர்களுக்கு உயர்ந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக போகிறது. அதே போல் அனைத்து வேலைகள்லேயுமே ஒரு நல்ல வெற்றியும் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களினுடைய செயல்திறன் நல்ல பாராட்டை பெறக்கூடிய வகையில் அமையப்பெற போகிறது. சிலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். காதலித்து வரீங்க அப்படின்னா அது திருமணமாக மாறவும் அதிக லெவலில் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலத்தில் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம், நிதி உயர்வு அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்படும். உங்களுக்கு அனைத்து விஷயத்துலேயுமே லாபம் ரெட்டிப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு உயர் பதவி, சம்பள உயர்வு இது போன்றவை கிடைக்கப்பெறும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா திடீர் பண வருவாய் இருக்கும். ஒரு சிலருக்கு மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. என்றோ நீங்கள் செய்த உதவிக்கு, என்றோ செய்த பலன்களுக்கு இன்று உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. அதே மாதிரி என்றோ நீங்கள் செய்த முதலீட்டுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறும். வராது அப்படின்னு நினைத்த கடன்கள் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாக கூடுதல் வாய்ப்புகளும் இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானால் அதிக அளவில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய
அளவில் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசி அன்பர்கள். மகர ராசியினுடைய 9வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்ல போகிறார். இதனால் இந்த காலத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை கிடைக்கக்கூடிய ராசிகள் மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதக நிலைகளை அடைய போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். இதன் காரணமாக வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். அது மட்டும் கிடையாதுங்க, வேலை ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூடுதல் சம்பள உயர்வு, நீங்கள் எதிர்பாராத சலுகைகள், உங்களுக்கு பரிசு பொருட்கள் போன்றவை வேலையில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பந்தயம், லாட்டரி, பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை நிச்சயம் பெறுவீங்க. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். புதிய உறவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் இந்த உறவுகளால் எதிர்காலத்தில் எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. முக்கியமாக நீண்ட நாட்களான ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும். உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். உங்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய செழிப்பையும் ஆடம்பரத்தையும் தரப்போகிறது. சுக்கிர பகவானினுடைய அருளால் உங்களுக்கு அனைத்துமே நன்மையாகவே கிடைக்கப்பெற போகிறது. ஏதோ ஒரு விஷயங்கள் தடைபட்டு போயிருக்கலாம். எந்தெந்த விஷயங்கள்லாம் தடைபட்டு உங்களுக்கு சிரமத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியதோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சுபமாக முடிந்து அதிக லாபத்தையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான நிலைகளை மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சேர்த்து தரப்போகிறது. இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய பண வருவாயையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான ஒரு காலம். மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசியினுடைய 2வது வீட்டிற்கு தான் சுக்கிர பகவான் செல்ல போகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஆளுமை நன்றாக மேம்படும். பேச்சால் பல வேலைகளை சிறப்பாகவே செய்து முடித்து விடுவீங்க. மேலும் உங்களுடைய பேச்சு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. வியாபாரிகளுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வணிகர்களுக்கு சிக்கிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் தரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இரட்டிப்பு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையில் ஒரு செழிப்பான நிலைகள் காணப்படும். குடும்பத்தில் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த காலம் அமையப்பெறப்போகிறது. கடந்த காலத்தை காட்டிலும் சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ரீதியாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம், அபரிவிதமான வளர்ச்சி, லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதேனும் சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது மிக மிக அதிர்ஷ்டம் வாய்ந்ததாகவும் நற்பலன்களை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய வகைகள்லையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும்.